வணக்கம். நான் முருகன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் விஜயை அவதூறாக பேசியிருந்தார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் நடிகர் விஜய் பற்றி அவதூறாக தரக்குறைவாக பேசியிருந்தார். அதற்கு என்ன காரணம்? எந்த காரணமே கிடையாதுங்க. கூட்டணிக்கு விஜய் வரவில்லை. சீமானுடைய கூட்டணிக்கு விஜய் வராதுதான் அதற்கு காரணம். சீமான் என்ற கப்பல் கடலில் இப்போ மூழ்கிட்டு இருக்கு. அப்படி மூழ்கிட்டு இருக்கிற கப்பல்லேருந்து நாம் தமிழர் கட்சி கரைக்கு சேருவதற்கு ஒரு மரக்கட்டை தேவைப்படுகிறது. அவர்களுடைய கையில் தட்டுப்பட்ட கைதான் ஒரு மரக்கட்டை தான் நடிகர் விஜய். அப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரன்னு சொல்லியிருந்தார். அதன் காரணமாக விஜயுடன் கூட்டணி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் தம்பி என்று வாய் முழுக்க ஆதரவாக பேசியிருந்தார். அப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கலை. அரசியல் கட்சிங்கிற குழந்தை பிறக்கவில்லை. அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கவில்லை. அதன் பிறகு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரையும் வச்சு அந்த குழந்தையை பெற்றெடுத்து பெயரும் வச்சுட்டாரு. அந்த பெயர் சூட்டும் விழாவில் தமிழகத்தில் தங்களுடைய கட்சியினுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அது குடும்ப அரசியலை வைத்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கட்சியின் எதிரி, தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கட்சியினுடைய எதிரி என்று தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம் என்று பேசும் சீமான் அவர்களுடன் கூட்டணி கிடையாது, அது ஒரு ஏமாற்று வேலை என்று சீமான் அவர்களுடைய கூட்டணியை பற்றி சொல்லியிருந்தார். அதன் பிறகு விரக்தியினுடைய உச்சத்திற்கே சென்ற நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தெருவில் லாரியில் அடிபட்டு நாயை போல சாகப் போகிறாய் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. அந்த அளவுக்கு விரக்தியினுடைய உச்சத்துக்கே சென்றிருந்தார் சீமான் அவர்கள். சரி, கட்சி ஆரம்பிக்காத பொழுது கடலில் ஒரு மரக்கட்டையாக கரையேறுவதற்கு தேவைப்படும் மரக்கட்டையாக இருந்த விஜய் கட்சி ஆரம்பித்து கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே அவர்களுடைய கையில் தட்டுப்பட்டது மரக்கட்டை கிடையாது, ஒரு சுறா என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அப்படியே அந்த சுறாவை கையிலே பிடிச்சிட்டு இருந்தா கடிச்சிருன்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு சீமான் அவர்கள் வெளியேறிவிட்டார். சரி, நடிகர் விஜய் அவர்கள் ஒரு சுறாவா அல்லது மரக்கட்டையா இல்லது கறிக்கட்டையா என்பது விஜய் அவர்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கப் போகிறார், மக்களுடைய போராட்டங்களில் எப்படி பங்கு பெற்று தோளோடு தோல் நிற்கப் போகிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் விஜய் அவர்கள் கடலில் நீந்தி வலம் வரும் ஒரு சுறாவா அல்லது மரக்கட்டையா இல்லது கடலிலே அலையிலே அடிபட்டு துண்டு துண்டாக சிதறும் கறிக்கட்டையா அப்படிங்கிறது எதிர்காலத்தில் தெரிய போகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் எப்படியும் இனிமேல் கூட்டணிக்கு விஜய் வரப்போவதில்லை அப்படிங்கிறதுனால தரக்குறைவாக அவதூறாக பேசியிருந்தார். நாம் தமிழர் கட்சிக்கு தமிழகத்தில் 10% வாக்குகள் இருக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் இனி எந்த கட்சியுடனும் சீமான் கூட்டு சேரப்போவதில்லை, எந்த கட்சியும் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணிக்கு வரப்போவதில்லை என்று தெளிவாக தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மாவட்ட தலைவராக கட்சியிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இது போதாது அப்படிங்கிறது பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சீமானுடைய பேச்சுக்களை, டெலிஃபோன் பேச்சுக்களை, அந்த வீடியோக்களையும் வெளியிட்டிருக்காங்க. அதன் மூலமாக கட்சியை பலவீனப்படுத்துவதற்குண்டான அனைத்து பணியையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுடைய தமிழ் தேசம் அப்படிங்களுடைய பேச்சு நாம் தமிழர் கட்சியினுடையும் சில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களுடையும் போய் சேர்ந்திருக்கிறது. அதன் காரணமாக ஓரளவுக்கு 10% ஆதரவை தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. இந்த சமயத்தில் தான் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் கிடையாது, இளைஞர்கள் அந்த கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறார்கள், சேர்ந்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டிலேயே சற்று ஏறக்குறைய 10 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டில் கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் டிவியில் பார்த்தவங்க லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. அவருடைய கிரேஸுக்கு கண்டிப்பாக மரியாதை இருக்கிறது. இந்த சமயத்தில் கட்சி ஆரம்பித்ததுனால நாம் தமிழர் கட்சியில் இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் சற்று ஏறக்குறைய 75% இளைஞர்கள் வெளியேறி விஜயனுடைய கட்சியில் ஐக்கியமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பதற்றத்தில் தான் கூட்டணிக்கு விஜய் வரவில்லை என்ற காரணத்தினால அவதூறு பேச்சுக்களை வெளியிட்டிருக்கிறார்.
அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வயசானவங்க தான் இருக்காங்க, இளைஞர்கள் யாருமே பெரும்பாலும் கிடையாதுங்க. அவர்கள் இன்னும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் நடித்த படத்தில் பார்த்துக்கிட்டு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை திருப்பி போட்டு தங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இளைஞர்கள் அந்த கட்சியில் இல்லை, அந்த கட்சியிலிருந்து யாரும் விஜயனுடைய கட்சிக்கு தாவ போவதும் இல்லை. அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலைஞர்களுடைய பேச்சை இன்னும் கேட்டு மயங்கி கொண்டிருக்கிற வயதானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை கடலில் கட்டி போட்டாலும் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக உங்களுக்காக சேவை செய்வேன் கருணாநிதி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏராளமான இளைஞர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கு சேவை செய்வோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேவை செய்வோரோ அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் கிடையாதுங்க. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு டூ வீலர்லேயோ கார்லேயோ போனால் டிராஃபிக்கில் எந்த போலீஸும் பிடிக்க மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் செஞ்சால் யாரும் காவல்துறை கண்டுகொள்ள மாட்டார்கள். இப்படி தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்வதற்காகத்தான் அந்த கட்சியில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால அந்த இளைஞர் பட்டாளம் அப்படியே விஜயனுடைய கட்சிக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இளைஞர் பட்டாலும் விஜய் கட்சிக்கு தாவ தயாராகிட்டாங்க. அதனால தான் சமீபத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான கருத்தை, தரக்குறைவான கருத்தை விஜய் மீது அவன் இவன் என்று பேசியிருந்தார். அவருக்கு தன்னுடைய கட்சியினுடைய ஓட்டு வெளியேறப் போகிறது அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசியிருந்தார். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு வராத விரக்தியில், தம்பி ஒன்று அந்த பக்கம் நில்லு, இல்லைனா இந்த பக்கம் நில்லு, இல்லைனா லாரியில் அடிபட்டு தெருநாயை போல செத்துருவ அப்படின்னு சொல்லாமல் அந்த தெருநாய் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு லாரியில் அடிபட்டு செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகமாக பேசியிருக்காருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். மக்கள் அது எப்படிப்பட்ட வார்த்தை என்பது தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் ரஜினிக்கு அரசியல் வரும்பொழுது இதை போல ஒரு பயம் ஏற்பட்டது. ரஜினி அரசியலுக்கு வந்துட்டா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நம்மளுடைய ஓட்டு எல்லாம் வெளியேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது, வெளி மாநிலத்திலேருந்து இங்கே நடிக்க வந்தோமா, சம்பாதிச்சோமா, வளமா வாழ்ந்தோமான்னு இருக்கணும், அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தா மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் யாருன்னு சீமானை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் நடிகர் தானே அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே வேற ஒரு ஆங்கிளுக்கு போயிட்டாரு. தமிழகத்தை தமிழன்தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி குட்டையை குழப்பி ரஜினியை வரவராமல் பண்ணிட்டாரு. அடுத்ததாக கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். இந்த இடத்துல அவரை பற்றி எதுவும் கூறுவதற்கு இல்லாத காரணத்தினால கமலை பற்றி பேசவில்லை. அவர் தானாகவே கடலில் கரைஞ்சிட்டார் கமலஹாசன் அவர்கள். அடுத்ததாக அரசியலுக்கு வந்திருப்பவர் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்கள். அவரை பற்றி எதுவும் பேச முடியாது, தமிழர் இல்லைன்னு பேச முடியாது. அடுத்ததாக அவரை தரக்குறைவாகவும் பேச முடியாது. ஏன் பேசி இருந்தால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜயனுடைய பின்புலத்தில் இருக்கிறாங்க. அப்படி பேசினா அடுத்த 2 மணி நேரத்திலேயே ஒரு ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சீமான் அவர்களை கழுவி ஊற்றி தொங்க போட்டு காய போட்டுருவாங்க. அதன் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் சீமானுடைய அந்த தரக்குறைவான பேச்சுக்கு பதிலளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கண்ணீத்துடன் அதிலிருந்து வெளியேற வந்துவிட்டார். ஏன் அப்படி வெளியேறி வந்துவிட்டார்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்திற்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற நடிகர் விஜய் அவர்கள் படத்துக்கு யாரை தயாரிப்பாளராக போடணும், யாரை டைரக்டராக போடணும், யாரை ஜோடியாக போடணும், அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் யாரு கூட கட்சி கூட்டணி சேரணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக இருப்பார். அவர் தன்னுடைய பலம் எவ்வளவு பெரியது என்று தெரியும். அந்த பலத்துக்கு குறைவான சீமானுடன் கூட்டணி சேர்ந்தால் எப்படிப்பட்ட நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் அப்படிங்கிறதும் நன்றாக விஜய் தெரிந்து வைத்திருந்தனால் கூட்டணிக்கு சீமானுடன் சேரவில்லை. அதன் காரணமாக விரக்தியில் தான் இப்படி பேசியிருக்கிறார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தற்பொழுது தக்க வைத்திருக்கின்ற 10% வாக்கு அப்படிங்கிறது 5% மேலே 2026 சட்டமன்ற தேர்தலில் தாண்ட போவதில்லை. அதனால தான் அந்த விரக்தியில் தான் சீமான் அவர்கள் இப்படி பேசியிருக்கின்றார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அரசியல் ஒரு அனாதையாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. இனி அதே போல தமிழ் தேசியத்தை பேசி எப்படிப்பட்ட மக்களையும் கவர முடியாது. ஏன்னு கேட்டனா, தமிழ் தேசியத்தை இலங்கையில் இருக்க தமிழர்களே மறந்து விட்டார்கள். அதனால் தமிழ் தேசியத்தை பற்றி பேச முடியாது. நல்ல வேளையாக
நடிகை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் பிரபாகரன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல நிறைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பிரபாகரன் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு கதை விட்டுட்ருக்காங்க. அப்படி சீமான் அவர்கள் பேசியிருந்தால், உயிரோடு தான் பிரபாகரன் இருக்குன்னு பேசியிருந்தால், இவர் பிரபாகரன் கூட மீன் பிடித்து விளையாண்டதும் கிரிக்கெட் பவுலிங் போட்டதும் இப்படியெல்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லியிருந்தார். அந்த கதைகளை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பிரபாகரன் மூலமாக. இவர் பிரபாகரன் இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறார். மொத்தத்தில் வெகு விரைவில் கடலில் கரையப் போகும் ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலைக்கு காரணம் அவர்களுடைய கட்சி கொள்கை. நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியத்தை மட்டுமே காலத்திற்கு ஓட்டி கொண்டிருக்க முடியாது. வேறு ஒரு நல்ல விஷயத்தை கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தினால் அந்த கட்சி வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு 15 வருடமாக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி விரைவாக மறைவதற்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. நமக்கும் அந்த விருப்பம் இல்லை. அதனால் வேற கொள்கையை கையில் எடுத்து அந்த கட்சி தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். மிகவும் நன்றி.